சூப்பரா இருந்துச்சு ப்ரோ படம். ஏஐ பார்க்கணும் தான் வந்தோம், பார்த்தோம், ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு, அவ்வளவுதான் ப்ரோ. ஆஹா இல்ல, வீட்ல பார்த்தது தான், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான் ப்ரோ. லவ் போர்ஷன் சொல்லவே வேணாம் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல் ப்ரோ. பாசிட்டிவ் நெகட்டிவ்னா நான் நெகட்டிவ் சொல்ல மாட்டேன் ப்ரோ. தனுஷ் மேல பாசிட்டிவா தான் இருக்கு எல்லாம். ஏய் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா அதுல வந்து தனுஷ் ப்ரோ வந்து இறந்துடுற மாதிரி காட்டுவாங்க, இதுல வந்து உயிரோட வரா மாதிரி அப்படி காட்டுவாங்க. அப்படி இல்ல ப்ரோ, எனக்கு அதுல வந்து ஒரு டைலாக் மாதிரி ஒரு இது வந்து ஒரே செகண்ட்ல முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஸ்டார்டிங் வந்து அவர் இறந்துடுற மாதிரி காட்டுவாங்க, அது கொஞ்சம் எமோஷனலா இருந்தது, எல்லாருக்கும் ஒரு அழுகை வர மாதிரி. அப்படி இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது ப்ரோ. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இவர் எழுந்து வருவாரு அப்படின்றது, ஏஐ மாதிரியே தெரியல, ஒரு ஹாப்பி என்டிங்கா சூப்பரா இருந்தது ப்ரோ. நான் இப்ப சின்ன பையன், இப்ப இந்த படத்தோட பார்க்க வந்த ரீசன் வந்து இது என்னோட ஸ்டோரி, இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சிங்க் ஆகும் ப்ரோ. லாஸ்ட்ல இந்த ஏஐ மாதிரியே தெரியல, ஹாப்பி என்டிங்கா இருந்தது ப்ரோ. அதான் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இது எங்களுக்கு கொஞ்சம் சிங்க் ஆகுற மாதிரியும் இருக்கு, நல்லா இருக்கு. இதை திரும்பி இன்னொரு வாட்டி போடுவாங்களா அப்படின்ற ஒரு அந்த ஒரு இது இருக்கு, தாட்டம் இருக்கு. சூப்பரா இருந்தது ப்ரோ, எல்லாமே சூப்பரா இருந்தது. நெகட்டிவ் வந்துன்னா அந்த எலெக்ஷன் சீன், பொலிட்டிக்கல் அதை காட்டியிருக்காம இருந்தா கொஞ்சம் அந்த லேக்னுவாங்களா, அது இல்லாம இருந்தது. மற்றபடி எல்லாம் சூப்பரா தான் ப்ரோ இருந்தது. என்ன ப்ரோ, படமே பாசிட்டிவ் தான் ப்ரோ, ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல இந்த படம். நான் நினைச்சேன் பழைய மாதிரியே இருக்கும், அந்த கடைசி சீன், அந்த கூஸ்பம்ப் சீன் இருக்கும், அந்த சீன் பார்க்கலாம் தான் நான் வந்தேன். ஆனா ஏஐல என்ன பண்ணிருக்காங்க பார்க்கலாம்னு வரட்டே, அது சீனே அப்படியே எடுத்துட்டாங்க, அப்படியே அந்த கூஸ்பம்ப் சீன் அப்படியே அந்த அப்படியே கையால புல் அடிக்கும், அப்படியே அந்த சீனே பார்க்க முடியல. அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டுலாம் போட்டு அண்ணாலாம் வந்தாங்க, செம்ம வைபா போச்சு. அப்புறம் தனுஷோட ஊதுங்கடா சங்கு, அப்புறம் வைஸ் போலவேரி எல்லாம் போட்டு செம தேட்டரே அப்படி செம வைபா போச்சு, அப்படியே செம வைபா போச்சு அந்த படம். அது கடைசி சீன் மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் என்னது ஓரளவுக்கு எனக்கு பிடிக்கல. பாசிட்டிவா தான் இருந்துச்சு. கடைசி என்னது ஏ இல்லாம பண்ணது வந்து கடைசி சீனா செத்துருவான், அந்த கூஸ் அது டைலாக் வரும். இது என்ன பண்ணிருக்காங்க, அது டைலாக் எடுத்தாங்க, இது வந்திருக்கான் அப்படியே. நான் வந்து யூடியூப்ல தான் பார்த்தேன். ஆமா, அப்பயே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன், ஆனால் கடைசி சீன் மட்டும் தான் எனக்கு, மற்றபடி படம்லாம் இல்லை. ஓகே ப்ரோ, தேட்டர் போய் மாஸ் ப்ரோ. எப்பயே கமலஹாசன் சொல்லவே வேணாம், கில்லி ரிலீஸ் கூட இவங்க தான் பார்த்தேன் நான், செம வைபா போச்சு எல்லாமே. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிலாம் நியூட்ரல் ப்ரோ, அப்படிலாம் கமெண்ட் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ, எல்லாரும் நடிப்பே தனியாக மாசா இருக்கும். எண்டிங் சீன்ல கொஞ்சம் ஹாப்பி எண்டிங் மாதிரி முடிச்சிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி செட் ஆகல. ஏன்னா படம் வந்து ஒரு மாதிரி ஒரு லைன்ல போகும், முடியும் போது ஒரு லைன்ல இருக்கும். ஆனா இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஹாப்பி எண்டிங் சொல்லி ஒரு மாதிரி கொண்டு வந்தாங்க. நான் வந்து டைலாக் தான் கடைசியில ஒரு சூப்பர் டைலாக் இருக்கும், பட் அது இந்த வாட்டி இல்லை, அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணது. மற்றபடி பாட்டு சூப்பரா இருந்துச்சு, அண்ணா வந்து பேசினாங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு. பார்த்துருக்கோம், இது நார்மலாக ஃபோனில் தான், மொபைலில் தான் பார்த்தேன். இந்த வாட்டி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் புதுசாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. டான்ஸ் ஆடினது, வைப் பண்ணது எல்லாம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அண்ணாவோட அந்த வீடியோ எல்லாம், தனுஷ் அண்ணாவோட எல்லா வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்டாங்க, ரீமேக் எல்லாம் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், அந்த வைப்பு கமலா சினிமாஸ்ல மெயினாக வந்து பார்க்கலாம். ஏன்னா வைப்பு சூப்பராக இருக்கு, எல்லாம் அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பேசுறாங்க, திருப்பி போடுறாங்க, அதுக்காகவே வரலாம் கமலா. ஆமா, ஆனா அது ஏஐக்காக வரணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, சின்னதான போர்ஷன், பட் அது அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகல. சில பேருக்கு ஆகலாம், இந்த பாசிட்டிவா முடியணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும், பார்க்கலாம். ஓகே, பிடிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், பட் ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாகல, செட் ஆகல. மற்றபடி எல்லாருக்குமே பிடிக்கிறது தான். ஆமா, லவ் தான். இப்போ இந்த வாட்டி ஹாப்பி எண்டிங்கா முடிச்சிட்டாங்க, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூஸ்பம்ப் சீன்ஸ்லாம் நிறைய வந்துச்சு, நல்லா இருந்தது, எல்லாம் கத்துறது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வைப் பண்ண வரலாம், பாட்டுக்கு வரலாம், சீன் எல்லாமே என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். இந்த ஏஐ சீன் ஓகே, நான் பாசிட்டிவா முடிக்கணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பார்க்கலாம். வெயிட்டிங் ப்ரோ, பார்ட் 2க்கு வெயிட்டிங். தனுஷ் படம்
கிளைமேக்ஸ் வந்து ஆமா ப்ரோ, முன்னாடி பார்த்த வேற கிளைமேக்ஸ், இது வேற கிளைமேக்ஸா இருந்தது. நான் வீட்ல தான் பார்த்தேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறது. இந்த சூப்பரா இருக்கு ப்ரோ, அந்த ஆடியன்ஸ். அப்புறம் கமலா தியேட்டர் சொல்ல போனா ஸ்பெஷலா ஏதாச்சும் பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் ஸ்பெஷலா பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்ட் 2 தான் வெயிட்டிங், அடுத்தது வரும். ப்ரோ அந்த அப்போ தனுஷா, வெர்ஜின் தனுஷா பாக்குறதுக்கு எப்படி ப்ரோ இருந்தது, விண்டேஜ் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த ஏற்கனவே வந்த படம் தான், ஏஐ பண்ணி கிளைமேக்ஸ் மாற்றி, அதான் அது நல்லா இல்லை, அது மட்டும் நல்லா இல்லாமல் போச்சு. அது பழைய படம் தான், அதுதான் ப்ரோ ஒரிஜினல். இது கிளைமேக்ஸ் ஏஐ மாற்றினால அந்த அந்த ஃபீல் வரல. நல்லா இருந்துச்சு. வீட்டில் தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்போ மிஸ் பண்ணிட்டேன், இப்போ பார்த்துட்டேன். தனுஷ் சார் பாசிட்டிவ் வந்து ஏஆர் ரஹ்மான் நடிச்ச எல்லாருமே, நெகட்டிவ் வந்து ஏஐ பண்ணி கிளைமேக்ஸ் மாற்றாங்க.